உளுந்தங்களுக்கு இப்படி இருப்பு சட்டியில் தண்ணி கொதிக்க வைக்கணும். அதாவது நார்மலாக பாத்திரத்தில் கிண்ட தெரியாதவங்க இப்படி செஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாவு எடுத்து கொஞ்சோண்டு கரைக்கணும். கொஞ்சம்தான் மாவு இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக தான் செய்கிறோம். இதே நிறைய மாத கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த உளுந்த மாவு கொடுக்கலாம். உளுந்த களி பத்தாதுன்னா ஊற்றிக்கிறோன்னு ஊற்றிட்டு இப்போ இந்த தண்ணி கொதிச்சுக்கிட்டு கீழே கொஞ்சோண்டு மாவை கரைச்சி இப்படி ஊற்றுறாங்க. இப்படி கிண்டணும். தண்ணி எடுக்குன்னு சொன்னீங்க. இல்லை சரியாகணும். இது 1 டம்ளர் மாவுக்கு உண்டான அளவு. இது கிண்டிக்கிட்டே இருக்காங்க. யார் சொல்கிறீங்க? வீடியோவா? இப்போ நம்ம யூடியூப்பில் போட போகிறோம்ல. அடுத்து இப்போ ஒரு கிண்ணத்தில் தனியாக உதிரி மாவை எடுத்து வச்சுருக்காங்க. அதை அப்படியே போடுறாங்க. அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கை விடாமல் கிண்டணும். இதுதான் அதான் ஸ்பெஷல். இதில் கை விட்டோம்னா கட்டியாக போயிடும். இதாக கிண்டுறாங்களா, ஸ்பீடுன்னு ஏற்றிடுவாங்க. கொஞ்சம் விட்டோம்னாலும் கட்டி போட்டுரும். கட்டிப்படாமல் கிண்டணும். கொஞ்சம் அடுப்பை குறைச்சிட்டு அப்படி லேசாக தொட்டு பார்த்துக்கிறணும். மாற்றி மாற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த பாத்திரத்தில் இருக்கிறதுலையும் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அந்த பத்தாதுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அப்படி கிண்டணும். இது நிற மாத பெண்களுக்கும் வயசுக்கு வந்த பொண்ணுகளுக்கும் செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருங்க, இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஆனால் இது என்னன்னா பார்க்க ஈஸியாக இருக்கும். இப்போ நான்லாம் கிண்டனா கட்டி விழுந்துடும். அது என்னென்னே தெரிய மாட்டேங்குது. மாயமாக மந்திரமாக தெரியல. அடுத்த தடவை நான் கிண்டி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு உளுந்தங்களி ரெடி. அதுக்கு எங்கள் ஊர் பக்கம் ஒரு குழம்பு வைப்போம், இனிப்பு குழம்பு. அது ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.